விவோ வந்து கூடிய விரைவில் விவோ V40 மற்றும் V40 Pro ஸ்மார்ட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து கதறவுத்தாங்க. முதல்ல இந்த ரெண்டு ஃபோனில் உள்ள வித்தியாசத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோவோட V30 சீரிஸ் பார்த்தீங்கன்னா விவோவோட V30 மற்றும் V30 Pro ரெண்டுலேயுமே வந்து ஒரே டிஸ்பிளே தான் இருந்துச்சு. அந்த மாதிரியாக இந்த ரெண்டு ஃபோன்லையும் காமனான டிஸ்பிளே தான் பயன்படுத்துவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. இந்த டிஸ்பிளேக்கு 100 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 480 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. குறிப்பாக HDR10 சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் விவோவோட V30 சீரிஸ்ல பார்த்த மாதிரி இந்த டிஸ்பிளேயும் கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ் ஃபுல்லுமே கர்வ் ஆயிருக்கு. அது போய் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பில்டை பொறுத்து நமக்கு வந்து பேக் சைடில் கிளாஸ் பில்டு தான் தருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏஜி ஃப்ளூரைட் கிளாஸ் பேக்காக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். காரணம் விவோவோட V30 சீரிஸும் இதே மாதிரியாக பேக் சைடில் கிளாஸ் பில்டு தான் தந்தாங்க. ஸோ அதே பில்டு தான் இந்த ஃபோனையும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியே பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். விவோவோட V30யோட ப்ராசரை பொறுத்தவரையும் நமக்கு Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 720 GB கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு 31 ரேங்க் வருது. அதாவது நமக்கு 100க்கு 59 மார்க் எடுக்குது. கிரேட் அப்படி பார்க்கும்போது நமக்கு பி கிரேட் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனில் ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே விளையாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா டீசென்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியான கேம்ஸ் விளையாடும்போது மட்டும் கொஞ்சம் லாகினஸ் நோட் பண்ணுவீங்க. மற்றபடியாக மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் பிளேயபிளாக இருக்கும். அதே விவோவோட V40 Pro பொறுத்து MediaTek Dimensity 9200+ அப்படிங்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் பயன்படுத்துறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முன்னாடி இதோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு 7000 ரேங்க் கிடைக்குது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 88வது மார்க்கும் A+ கிரேடும் கிடைக்குது. ஸோ ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக கொடுத்துருக்கிற காரணத்தால் நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான ஹெவியான கேம்ஸ் முதற்கொண்டு எல்லா கேம்ஸும் விளையாடலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். போன வருடம் லான்ச் பண்ண விவோட V30 சீரிஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விவோட விவோ V30ல பயன்படுத்தப்பட்ட அதே சிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோட V40 Proல விவோ V30 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிப்செட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். விவோவோட V40 பொறுத்தவரையும் நமக்கு ஃபாரின்ல வந்து 12GB 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக விவோட V40 Pro பொறுத்தவரையும் நமக்கு வந்து 12GB with 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இருக்கு. 2GB ஸ்டோரேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுக்கும் ரேம் இன்டர் ஸ்டோரேஜ்ல ஏதாவது வித்தியாசம் வந்துச்சுன்னா வந்து அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுற ப்ரைஸோட சேர்த்து. மற்றபடி விவோட V40ல நமக்கு வந்து LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு UFS 2.2 தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனையும் அதே தான் கொடுத்துருந்தாங்க. அதே வந்து விவோட V40 Pro பொறுத்தவரையும் ரேம் வெர்ஷன் நமக்கு LPDDR5X RAM பயன்படுத்துவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்டோரேஜ் வெர்ஷன் குறைஞ்சபட்சம் UFS 3.1 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடியா ரெண்டு ஃபோன்லையும் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோன்ல கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு ஃபோன்லையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு விவோட V40 Proல எக்ஸ்ட்ராவாக ஒரு கேமரா கொடுக்குறாங்க. அதன்படி பார்க்கும்போது விவோட V40ல கேமரா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX921 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா போன வருடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது நமக்கு போன வருடம் IMX920 கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் IMX921 கொடுக்குறாங்க. இந்த கேமராக்கு ஆப்பர்ச்சர் f1.88 வருது. ஆப்டிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுக்கும்போது நமக்கு ஸ்டேபிளாக எடுக்க முடியும், ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 ஆப்பர்ச்சர்ல வருது. 119 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கேமரா தான் விவோவோட V40ல உள்ள கேமரா. நமக்கு அதே விவோவோட V40 Pro எடுத்துட்டோம்னா அதில் அடிஷனலாக இன்னொரு கேமரா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX816 அப்படிங்கிற சென்சார். இந்த டெலிஃபோட்டோ கேமரா வந்து நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ்லாம் எடுக்கும்போது நல்ல ஒரு பொக்கா எஃபெக்ட்டும் அது போக வந்து பக்கா கிளாரிட்டியான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நமக்கு வந்து 3 கேமரா வந்து நமக்கு விவோட V40 Proல கிடைக்குது. இந்த டெலிஃபோட்டோ கேமரா நமக்கு வந்து 2x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் தராங்க. அது போக 50x வரையும் ஜூம் பண்ற கெபாசிட்டியும் இருக்கு. அதாவது ஹைப்பர் ஜூம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவோ V40 மற்றும் விவோ V40 Proல ரெண்டு கேமராவும் காமன் தான். மூணாவது கேமரா மட்டும் இந்த விவோ V40 Proல எக்ஸ்ட்ராவாக தராங்க. மற்றபடியா செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 ஆப்பர்ச்சர்ல வருது. 92 டிகிரிஸ் வரையும் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் இதால எடுக்க முடியும். ஸோ விவோ V40 சீரிஸை பொறுத்தவரை எந்த கேமரா எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். இது போக ரியர் ஃபேசிங் கேமரால நமக்கு விவோவோட V40 எடுத்தாலும் சரி, விவோ V40 Pro எடுத்தாலும் சரி, ரெண்டுலையுமே Zeiss Opticsோட சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரெகுலரான கேமரா ஃபோன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த Zeiss Optics கொடுத்துருக்காங்கனால இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன், அதாவது ஃபோட்டோஸில் எடுக்கிறதுல ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், இந்த
கலர் சீன்ஸாக இருக்கட்டும் நல்லாவே வந்து உங்களுக்கு வரும். குறிப்பாக போர்ட்ரேட் மோட்லாம் எடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு வித்தியாசம் ரெண்டு ஃபோன்லையுமே கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ V30ல அந்த Zeiss Optics வந்து V30ல பேசிக் கன்வர்ஷன் கொடுக்கல. ஆனால் V40 சீரிஸில் ரெண்டு ஃபோனுக்குமே Zeiss Optics வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமராலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா இந்த V40 Pro வந்து எடுக்கலாம். மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 190 கிராம் வருது. இது போக ரெண்டு ஃபோன்லையும் IP68க்கான ரேட்டிங் இருக்கு. அதனால் வந்து ஆக்சிடென்டலாக தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கிட்டத்தட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் 1.5 மீட்டர் கீழே உங்கள் ஃபோன் விழுந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோனுக்கும் நமக்கு வந்து 5Gக்கான SANSA சப்போர்ட் தராங்க. இது போக டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. அதே பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. அதனால நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ V30 சீரிஸ் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதில் 5000 mAh பேட்டரி இருந்துச்சு. ஆனால் இதில் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து USB Type-C போர்ட் தராங்க. நமக்கு விவோட V40 ஃபோனில் வந்து நமக்கு UFS 2.0 தான் இந்த USB போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரையும் விவோட V40 Pro வந்து நமக்கு வந்து கேஞ்சஸ் கிரே மற்றும் டைட்டானியம் கிரே அப்படிங்கிற கலர்ஸ் வருது. அதே விவோட V40 பொறுத்தவரையும் லோட்டஸ் பர்பிள் அப்படிங்கிற அடிஷனலாக இன்னொரு கலரில் தராங்க. ஃபோனோட வாய்ஸ் பொறுத்தவரையும் இது Android 14 வாய்ஸில் ஃப்ரண்ட் டச் வாய்ஸ் 14 இன்டர்பேஸில் நடந்து. மற்றபடி அப்டேட்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருடத்துக்கான அப்டேட்ஸாக இந்த ஃபோனுக்கு கொடுப்பாங்க ஸோ எதிர்பார்க்கப்படுது. அதே செக்யூரிட்டி பேட்சை பொறுத்தவரை ஒரு 3 வருடத்துக்கு கொடுப்பாங்க ஸோ எதிர்பார்க்கலாம். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். விவோட V40 வந்து ஒரு 40,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க ஸோ எதிர்பார்க்கப்படுது. காரணம் வந்து சிப்செட்லாம் போன வருடத்துக்குள்ள அதே சிப்செட் தான். ஆனால் நமக்கு இந்த Zeiss Optics சப்போர்ட் கொடுத்துருக்க காரணத்தினால பிரைஸ் கொஞ்சம் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போன வருடம் 34,000 லான்ச் பண்ணாங்க. இந்த வருடம் ஒரு 1000 கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே விவோட V40 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 45,000 செக்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் சிப்செட் மற்றும் பேட்டரி ரெண்டு ஃபோன்லையுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த நமக்கு இந்த ரெண்டு அப்கிரேடும் இருக்கிற காரணத்தில் கண்டிப்பாக பிரைஸ் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பிரைஸ்க்கு இந்த ரெண்டு ஃபோனை எடுத்துட்டு வராங்கிறத. ஸோ ஓவராலாக வந்து ஒரு பக்காவான கேமரா ஃபோன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விவோட V40 சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பிரைசிங்க்கு இந்த ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே பிரைசிங் போச்சுன்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த விவோட V40 மற்றும் V40 Pro பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றவருடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.